தருமபுரியில் ரூபாய் 39.14 கோடியில் அமைக்கப்பட்டு வரும் புதிய பஸ் நிலைய கட்டுமான பணிகளை கலெக்டர் சதீஷ் திடீர் ஆய்வு. விரைந்து முடிக்க அலுவலர்களுக்கு உத்தரவு. தருமபுரியில் ரூபாய் 39.14 கோடியில் அமைக்கப்பட்டு வரும் புதிய பஸ் நிலைய கட்டுமான பணிகளை கலெக்டர் சதீஷ் திடீர் ஆய்வு செய்து கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அவர் உத்தரவிட்டார். தருமபுரி நகரில் பெண்ணாகரா மெயின் ரோட்டில் சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அருகில் தனியார் பங்களிப்புடன் ரூபாய் 39.14 கோடியில் புதிய பஸ் நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. 10 ஏக்கர் நிலப்பரப்பில் மற்ற மாவட்டங்களில் உள்ள பஸ் நிலையங்களை காட்டிலும் அதிநவீன வசதிகளுடன் ஒரே நேரத்தில் 55 பஸ்கள் உள்ளே வந்து செல்லும் வகையில் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த புதிய பஸ் நிலைய வளாகத்தில் குடிநீர், சுகாதார வளாகம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பஸ்கள் நிற்கும் இடங்களை சுற்றி நடைபாதைகள், பொதுமக்கள் மற்றும் பஸ் பயணிகள் அமர்வதற்கு இருக்கைகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த புதிய பஸ் நிலையத்தில் தற்போது தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் கடைகள், உணவகங்கள், ஏடிஎம் மையம், பொருட்கள் வைப்பதற்கான பாதுகாப்பு அறை, நேர காப்பாளர் அறை, தாய்மார்கள் பாலூட்டும் அறை, மேற்கூரை அமைக்கும் பணிகள், பயணிகள் மற்றும் ஓட்டுநர்கள் ஓய்வு அறைகள், பயணிகள் அமரும் இடத்தில் டைல்ஸ் பதிக்கும் பணிகள், பிரதான சாலை மற்றும் மழைநீர் வடிகால் பணிகள், உயர் கோபுர மின் விளக்குகள் அமைக்கும் பணிகள் போன்ற பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த புதிய பஸ் நிலைய கட்டுமான பணிகள் 85% முடிவடைந்து இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தருமபுரி புதிய பஸ் நிலைய கட்டுமான பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பஸ்கள் நிற்கும் இடம், நடைபாதை, பயணிகள் காத்திருப்பு பகுதி மற்றும் பஸ் நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளை பார்வையிட்டார். இந்த புதிய பஸ் நிலையத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் மற்றும் பொதுமக்கள் பயணிகளின் வசதிக்காக மேற்கொள்ளப்படும் அடிப்படை வசதிகள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் அவர் கேட்டறிந்தார். இந்த புதிய பஸ் நிலையத்தில் பொருள் பாதுகாப்பு அறை, நேரம் காப்பாளர் அலுவலகம், காவலர் உதவி மையம் ஆகியவற்றை அமைப்பது தொடர்பாக கலெக்டர் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த பணிகள் அனைத்தையும் விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது நெடுஞ்சாலைத்துறை திட்ட இயக்குனர் ரமேஷ், நகராட்சி தலைவர் லட்சுமி நாட்டான் மாது, நகராட்சி ஆணையாளர் சேகர், வட்டார போக்குவரத்து அலுவலர் ஜெய தேவராஜ், ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனங்களின் தலைவர் டிஎன்சி இளங்கோவன், நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் நாகராஜ், மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் உதயகுமார், மாவட்ட தீயணைப்பு நிலைய அலுவலர் அம்பிகா மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உடன் இருந்தனர்.